அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தேவகுரு. 2 குரு இருக்கு. ஒரு குரு தேவகுரு, இன்னொன்று குரு அசுரகுரு. அசுரகுருங்கிறது சுக்கரன். அது மாதத்துக்கு ஒருக்க 27 நாளுக்கு ஒருக்க அப்படியே மாறி மாறி வந்துடும் 12 ராசிகளுக்கும். ஆனால் இந்த தேவகுரு 360 நாட்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இதில் உச்சகதி, நீச்சகதி, நட்பு, பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாமும் இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு வருகிறது. இந்த கடகத்தில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம். குரு திசையில் பிறக்கக்கூடியவர்கள். குரு எங்கெங்கெல்லாம் போய் உட்காருதோ அது சாரம். அந்த வகையில் இப்போ புனர்பூசம் தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய வீட்டிலேயே, தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய டேபிள்லேயே உட்காந்துருக்க மேல் கணக்கு. அடுத்தது பூசம் சனியினுடைய சாரம் பெறுது. அந்த சனியினுடைய சாரம் பெறுவது இல்லாமல் கடகத்தில் நேர்கதியிலையும் அதிசார கதியிலையும் வக்கரகதியிலையும் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த வருஷம் பராபவ வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறது. வக்கரகதியில் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ராகு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சனி பயிற்சியாக இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆக குரு மகரத்தில் வரக்கூடிய ராகுவையும் பார்க்கறது, மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் பார்க்கறது. அதே கடகத்தில் வரக்கூடிய கேது குரு கூட இருக்கு. அப்போ இந்த 3 கிரகங்களும் பரிசுத்தமாக மாறுகிறது, புண்ணிய கிரகமாக மாறுகிறது. குருவனுடைய பார்வை சனி கிரகத்துக்கும், குருவனுடைய பார்வை ராகு கிரகத்துக்கும், குருவோட கேது சேர்ந்ததுனால கேதுவும் ஒரு புண்ணிய கிரகமாக, ஒரு நல்ல ஒரு சுப கிரகத்தை ஒட்டின கிரகமாக மாறுது. அதனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு. தலையாய கிரகம் குரு. இந்த குருவனுடைய பயிற்சி இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும், குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த குருவனுடைய பார்வைக்கு சனி பகவான் வந்துடுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசியில், புரட்டாசி கடைசியில் ராகு மகரத்துக்கு வந்துடுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக வக்கரகதியாக நேர்கதியாக இருக்கக்கூடிய குரு மகரத்தை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் புண்ணியமாக, அந்த இடத்துல வரக்கூடிய ராகு குரு சண்டால யோகத்தை வாங்கினாலும் அருமையான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர். இது அடிப்படை. அதே போல இந்த ராசி பலன் சொல்லும் பொழுது எது பரிகார ராசி, எது யோக ராசி, எது அவயோகம், எது விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பரிகாரம் கிடையாது. கடவுளை நாம் பார்த்தால் நமக்கு சந்தோஷம், கடவுள் நம்மை பார்த்தால் நமக்கும் சந்தோஷம், அதுவும் சந்தோஷம். ஆக கடவுள் நவக்கிரக தரிசனம் எப்பொழுதும் தேவை. ஏதோ ஒரு படத்தில் சொன்ன மாதிரி மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பார்த்தே தான் தீரணும் அப்படின்னு கம்பல்சன் கிடையாது. நம்மளுடைய சனாதனத்தில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லையா, நம்மளா மனசில் நினைக்கிறோம், சரி போவோம். மற்ற விஷயத்தை விரிவான சில விஷயங்களை உங்களுக்கு பிட்டு பிட்டாக நான் சொல்கிறேன். இது ராசி பலனாக, குரு பயிற்சி பலனாக இதை நம்ம சிந்திப்போம், அனுபவிப்போம். இப்போ இது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். தரமான மனம் நிறைந்த சுவை மிகுந்த சாம்பார் பொடி அன்னம்மா மசாலா பயன்படுத்தவும்.
அன்புக்கு அன்பான மிதுனராசி நேயர்களே, இந்த பராப வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியானது முந்நூற்றி நாட்கள் உண்டானது. ஆனால் இந்த குரு பயிற்சி ஒரு பெக்யூலியரானது, ஒரு விசேஷமானது அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா குரு நடுவில் அதிசாரத்தில் போகிறார், அதுக்கப்புறம் அதிசாரத்தில் சிம்மத்துக்கு போய்டுறார், அப்புறம் வக்கரகதியாக சிம்மத்திலேயே இருந்து திரும்ப கடகத்துக்கு வரார். கடைசி வரைக்கும் திரும்ப பங்குனி மாதத்தில் திரும்ப கடகத்திலேயே வக்கரகதியாக இருக்கார். ஆக அவர் ஒரு நிலையான தன்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு பர்மனண்டான விஷயமா நம்ம வச்சுக்கலாம். இருந்தாலும் குரு கடகத்தில் இருக்கக்கூடிய குருவாக வச்சு தான் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம சொல்கிறோம். இது நடுவில் அதிசாரம் ஒரு மாதம் சிம்மத்துக்கு போகிறது. அப்போ சிம்மத்துக்கு போனாலும் அதிசாரம் தான். அதிசாரம்னா என்ன? வேகமாக போயிட்டு வருது. இப்போது ஒரு பொருளை நம்ம ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ட்ரெயின் வரப்போகிறது. திடீர்னு ஒரு பொருளை நம்ம வீட்லேயோ இல்லை அங்கே பக்கத்தில் இருந்த இடத்துலையோ ஏதோ ஒரு பொருளை பேக்கை விட்டுட்டு வந்தோம். அந்த பேக் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி போவோம்? வேக வேகமாக போவோம், திரும்ப வேக வேகமாக வந்துடுவோம் அந்த இடத்துக்கு. அந்த ட்ரெயின் 8 மணிக்கு கிளம்புதுன்னா 7 மணிக்கு உங்களுக்கு இந்த ஞாபகம் வருது. அப்போ போயிட்டு என்ன பண்ணுறீங்க? கிடுகிடுன்னு போகிறீங்க, கிடுகிடுன்னு வரீங்க. அதுக்கு பேர் அதிசார வேகம் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி குரு என்ன பண்ணுறாரு? சரி நம்ம வேகமாக போயிட்டு சிம்மத்தில் போய் ஒரு காலை வச்சுவிட்டு, அடுத்த வீடு சிம்மம் தானே, நம்ம அடுத்த வருஷம் அங்கே தான் நம்ம போகிறோம், அதனால் இப்போயே போய் கொஞ்சம் ஆஜனம் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம், அந்த இடத்த செலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு போயிட்டு வர மாதிரி அந்த டயத்தில் போயிட்டு வரார் கார்த்திகை மாதம். அடுத்தது மார்கழி தேயில அதே இடத்துல குரு வக்கரகதியிலே இருக்கார். அப்புறம் பங்குனியில் திரும்ப குரு கடகத்துக்கு வந்தார். இதெல்லாம் மிதுன ராசிக்கு சம்பந்தப்பட்ட சில பலன்களை மாற்றி கொடுக்கக்கூடிய நேரம். அதுக்காக தான் அந்த மற்ற ராசி சொல்லாமல், முதல் 2 ராசி சொல்லாமல் இந்த ராசிக்கு சொல்கிறேன். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார், ஜென்ம குரு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவருடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீடு விருச்சிகத்தை பார்க்குறார். அடுத்தது உங்களுடைய 8ஆம் வீடு மகரத்தை பார்க்குறார். அடுத்தது உங்களுடைய 10ஆம் வீடு சனியை பார்க்குறார், மீனத்தை பார்க்குறார். ஆக ஒரு திரம் விருச்சிகம், அடுத்தது ஒரு சரம் மகரம், அடுத்தது ஒரு உபயம் மீனம். ஆக சர திர உபயஸ்தானத்தை பார்க்குறார். இது ஜோதிட விதி, ஜோதிட சமாச்சாரம், ஜோசியர்களாலே புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ சரத்தை பார்க்கக்கூடிய குரு மகரத்தில், அந்த ராசி ஏற்கனவே வேகம், இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியது அந்த ராசியிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிஃப்ளெக்ட். ஸ்திரத்தை பார்க்கக்கூடிய விருச்சிகராசி ஸ்திரத்தை பார்க்கக்கூடிய குரு ஒரு விஷயத்தை செஞ்சால் இதுதான் இனிமேல் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்கக்கூடிய தன்மையை அந்த குரு வாங்குறார். அடுத்தது உபயத்தை பார்க்குறார். தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக சுறுசுறுப்பை காட்டாதீர்கள். வேகமாக தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செஞ்சு ஃபெயில் ஆகாதீங்க அப்படின்னு உணர்த்தக்கூடியது தான் மீனராசியை பார்க்கக்கூடிய குருவனுடைய பலன். ஆக குரு உங்கள் ராசிக்கு இந்த இடங்களை பார்க்கும் பொழுது அந்த இடங்களில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சரியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் இவ்வளோ நாள் என்னென்ன கெட்ட பலனை கொடுத்தாங்களோ அதை ஒரு நல்ல பலனாக மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ விருச்சிகத்துக்கு எந்தெந்த கிரகம் வந்தாலும் சரி, இப்போ கார்த்திகை மாதம் சூரியன் வந்தார், ஓகே, உங்களோட மூணாவது அதிபதி சூரியன் மிக நல்ல கிரகமாகிறார். அடுத்தது மகரத்தில் வரக்கூடிய ராகு, அவரும் உங்களுக்கு
8ஆம் இடத்துல உட்காரும்போது கட்டத்தை கொடுப்பார். ஆனால் கட்டத்தை கொடுக்காம குரு பார்வை இருக்கிற வரை கட்டத்தை கொஞ்சமாக குறைச்சி கொடுக்குறது. மீனத்தில் இருக்கிற சனி ஆகமட்டம் 10ல் ஒரு பாவி சனி பகவான். நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர். இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு நல்ல விஷயம் செய்கிறார். இதில் வேலை விஷயத்தில். அதனால் ஒரு 20 வயது ஒரு 28 வயது வரை, 12 வயதிலிருந்து 28 16 வருட அந்த வயது உள்ளவர்கள், 12 புரிந்த புரியாத ஒரு பருவம், 12லேருந்து 18 வரை, அதாவது 28 வரை 16 வருட காலம் அனுபவத்தில் நல்ல குழந்தைகளாக மாறி இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் செஞ்ச தப்பை உணர்ந்து நல்ல விஷயங்களே இனிமேல் செய்வோங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வரக்கூடிய புத்திமான், தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை வச்சுக்கிட்டு மாறிடுவாங்க. அப்போ அந்த வயசில் என்னென்ன பண்ணும்? 28 வயசு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? திருமணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, படித்து முடிச்சிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, திருமணத்துக்காக காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மனதளவில் ஒரு மைண்ட் செட்டிங், நல்ல விஷயங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. அதுதான் அப்படி தான் இருக்கும். அப்போது 28 வயதுக்குள்ள இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் அது அதிசாரமாக இருக்கட்டும், வக்கரகதியாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ஏன்னா அவர் போய் புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் சனியினுடைய சாரம், ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய சாரம், அதுக்கப்புறம் திரும்ப சிம்மத்தில் போய் மக நட்சத்திரத்தில் போய் அதிசாரமாக போய் திரும்ப வரக்கூடியது. இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கிரன் சேர்றது. இப்போ ஆடி மாதம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் சேர்க்கையாகவே இருக்கும். அப்போது காதல், திருமணம், காதல், கல்யாணம், அந்த கல்யாணத்தினால சுகம், அதனால் வரக்கூடிய சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய நேரம். 28லிருந்து 35 வயது வரை கல்யாணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு நல்ல வரனை தேடி கொடுக்கக்கூடிய காலம். அதை விட்டுறலாம். 25 வயசுலேருந்தே வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இந்த ராசியில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு வகையில் வேலை இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம், இந்த குரு பெயர்ச்சி காலம் உங்கள் இடத்த விட்டு அங்கே போகும்போது, உங்கள் ராசியில் இருக்கும்போதே நிறைய பேர் இதில் சிறு வயது பெரிய வயசு வரைக்கும் இந்த வேண்டாத பழக்க வழக்கங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு மனசுக்குள்ள பல விஷயங்களை நினச்சி, குடும்பத்தை நினச்சி, வருமானத்தை நினச்சி, பணத்தை நினச்சி, சந்தோஷத்தை நினச்சி மாறுதல் வருவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆக தீய பழக்கங்கள் நீங்கள் எதா வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க உங்களுக்கு ஏற்பட்டது. எவ்வளவோ சொல்லி கேட்டங்க, கேட்க மாட்டேங்கிறாருங்க, தினம் இப்படி தாங்க வராரு. சம்பாதிக்கிற காசு கடவுளை யாருக்கும் இந்த நேரத்தில் இந்த டயத்தில் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய தன்மையை தான் கடவுள் கொடுக்குறார். என்ன பணம் வந்துருச்சுன்னா பணக்காரங்கள் ஆகிட்டாங்கன்னா நாடு நல்லா இருக்காது, நாடு கெட்டு போயிடுது. அதுக்காக தான் நான் அரசாங்கமே நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு சில விஷயங்களை கொடுக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள்லேருந்து விடுபட்டு நல்லவர்களாக மாறக்கூடிய நேரம் இந்த நேரம். மிதுன ராசி 32 வயதுக்கு மேலே யாரும் வேலை இல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். ஏன்னா 10ல் சனி பகவான் இருக்கு. அவருடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் குடும்ப சந்தோஷங்கிறது, வேலை, பணம், அந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கர்மா வேலை செய்யும். கட்டப்பட்டவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். கடன்பட்டவர்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய பண வரவு கிடைக்கும். தொழிலில் நஷ்டப்பட்டவங்களுக்கு தொழில் மாறுதல் கிடைக்கும். இது 32 வயசுலேருந்து 54 வயது வரை இருக்கக்கூடிய 22 வருட காலம். அந்த இடைப்பட்ட அந்த
ஆயுள்காரர்கள் இந்த விஷயத்தில் தான் இருப்பாங்க. அதே போல் எந்திரம், வண்டி, பெரிய வண்டிகள், சிறிய வண்டிகள், அதையே தொழிலாக செய்கிறவங்க, லேத்து வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி எந்திர சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களுக்கும் இருக்கிறதுலேருந்து விரிவுபடுத்தாமல் இருக்கிறதுலையே எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி, இது வரைக்கும் கட்டமாக இருந்தது நட்டமாக இருந்தது, நம்ம ஒரு மாறுபாடாக செய்யலான்னு ஒரு ஐடியா பண்ணி நிதானமாக இதை செய்தால் உங்களுக்கு எந்திர சம்பந்தப்பட்டது, ஃபேப்ரிகேஷன் துறை, எல்லா துறைகளும் சிறப்பாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கிறவங்க குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடக்கூடாது. வட்டிக்கு கொடுக்குறேன்னு தொழில் செய்கிறவன், சிட்பண்ட்ஸ் நடத்துகிறவங்க, சீட்டு பிடிக்கிறவங்க, அவங்கெல்லாம் எப்போவுமே நித்திய கண்டம் பூர்ணாயுசு. அவங்களுக்கெல்லாம் ஜாதகமே சொல்ல முடியாது. நேரில் வந்து கேட்குறவங்களுக்கு அதே தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, செய்யுங்க. அதாவது வாழ்க்கையில் விபரீத ராஜயோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த காலங்கள்லேயும் கட்டம் கிடையாது. சுக்கிரனால், ஏன்னா இந்த ராசிக்கு இதே இப்போ மிதன லக்னம் வச்சுங்க, மிதன ராசியை வச்சுங்க. சுக்கிரன் 12க்கு அதிபதி. அவர் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ, இப்போ 6, 8, 12லேயே இருந்தாருன்னு வச்சுங்க. விபரீத யாகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அவர் தான் ஆசையை தூண்டி விடுறது, கனவுல மேய்க்க வைக்கிறது, கற்பனையை தூண்டி விடுறது, அதிகாரம் பண்ண வைக்கிறது, அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் கண்ணா அப்படின்னான்னு பேசி பணம் வசூல் பண்ணுறது. இது எல்லாம் பணம் இல்லாதவன் தானே கடன் வாங்குறான். பணம் இருக்கிறவன் சார் கடன் வாங்குறான். கடன் வாங்குறானாவே அவங்ககிட்ட இல்லை. அவனை எப்படி அனுசரித்து நம்ம கேட்கணுமோ அப்படி தான் கேட்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த ரிஷபராசிக்காரர்கள், துளாராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபைனான்ஸு சிட்பண்ட்ஸ்லாம் செஞ்சால் நல்ல ஓரளவுக்கு அருமையாகவே இருக்கும். அதனால் மீனராசிக்காரர்கள் இதில் ஈடுபடாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணம் வர வர என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கைமாற்று கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, வட்டி கொடுக்கறது, ஃபைனான்ஷியல் கொண்டு ஒட்டுமொத்தமாக யார்கிட்டையாவது கொண்டு கொடுத்துட்டு ஏமாறுறது, இது மீனராசிக்கார ரிஷபராசிக்காரங்களாம் செய்யக்கூடிய சாதாரண வேலை. அதாவது மீனராசியை வந்து அது அந்த சப்ஜெக்ட் வரும்போது சொல்கிறேன். இப்போ மிதுன ராசியை வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. ஆனால் ஏமாறக்கூடிய வகையில் வசியமாக பேசுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது வசியம் ஆயிடும். அதனால் அந்த விபரீத ராஜயோகம் இருந்தால், ஜாதகத்தில் இருந்தால் பயப்பட வேண்டாம், பரவாயில்லன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது பணம் கொடுக்கல் வாங்கல். இது 60 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களும் கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம சம்பாதிச்சு கட்டப்பட்டு இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சு அந்த 10,000 ரூபாயை வட்டிக்கு ஆசைப்பட்டு சுத்தமாக 1000 ரூபா வட்டிக்கு ஆசைப்பட்டு 10,000த்தையும் ஒழிக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இது கிரகசாரம் தான். அந்த கிரகசாரம் இப்போ உங்களுக்கு நன்னா இருக்குது. அதனால் அதில் போய் கொடுக்காம நீங்கள் உங்கள் பணத்தை காப்பாற்றிக்கலாம். அதே போல் கணவன் மனைவி உறவு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய டிபேட்டு டெய்லி இருக்கும். பார்க்கவும் பிடிக்காது, பார்க்கவும் பிடிக்காது, பார்க்காம இருந்தாலும் பிடிக்காது. ஏன்னா நிலைமை கொஞ்சம் மாறுது வயசாகும்போது. சின்ன வயசில் போட்ட சட்டையை 30 வயசில் போட முடியுமா? 30-35 வயசில் போட்ட சட்டையை 60 வயசுக்காரங்க போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு 60 வயசுக்காரங்க 80 வயசில் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலைமை மாறுது இல்லையா? அந்த மாதிரி கிரகங்கள் ஒரு ரவுண்டு விட்டு 2வது ரவுண்டு, 2வது ரவுண்டு விட்டு 3வது ரவுண்டு. அதனால தான் சொல்லுவாங்க சனி, முதல் சனி, 2வது சனி, 3வது சனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவுக்கும் உண்டு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சுற்று வந்து அந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறிடும். இதை நீங்கள் மனசில் வச்சுங்க. அதிகபட்சம் எந்த அளவுக்கு நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வேலையோ வருமானம் தொடர்ச்சியாக நிரந்தரமான வருமானம் பார்த்துட்டு அதில் ரொம்ப கட்டப்படாமல் ஓரளவுக்கு உங்கள் உடலையும் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் வச்சுட்டு
நல்ல முறையில் நீங்கள் சம்பாதிக்கிறது நல்லது. புதியதாக வண்டி வாங்குறவங்களாம் வாங்கலாம், பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம். நட்டத்தில் வாங்கக்கூடாது. வீடு வாங்குறவங்க வாங்கலாம், நிலம் வாங்குறவங்க வாங்கலாம். ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறது உங்களுக்கு தீரும். 70 வயதுக்கு மேலே இருக்கிறவர் இப்போவே தங்களுடைய சொத்தை அடுத்தவர்களுக்காக பிரித்து கொடுக்கறது, மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ கொடுக்கறது, ஒரு ப்ரொஃபார்மா பத்திரம் தயார் பண்ணுறது நல்லது. பொதுவாக இந்த ராசியில் மிதுன ராசி மிதுன லக்னம் அப்படின்னா ஒரு 68 வயதை ஒரு முக்கியமாக நம்ம வச்சுக்கணும். அந்த 68 வயசுங்கிறது உங்களை உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட வைக்கக்கூடிய வயசு. அந்த நேரத்தில் நல்லது மட்டுமே நினச்சி பண்ணுறது நல்லது. ஆக இது பரிகார ராசி அல்ல. இருந்தாலும் அந்த குரு பார்வைங்கிறது இந்த 6ஆம் இடத்தை பார்க்குறதும் 8ஆம் இடத்தை பார்க்குறதும் இது ரெண்டும் கொஞ்சம் சிரமமான இடமா இருக்கிறதுனால நீங்கள் அதிகபட்சம் புதன்கிழமை குருவை நவக்கிரக குருவை தரிசித்து 11 விளக்கு அகல் விளக்கு ஏற்றி சிவாலயத்தில் 11 அகல் விளக்கு ஏற்றி கும்பிட்டு வர, எல்லா உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி போய் வர குருவினால பல நன்மைகள் நடக்கும். மீண்டும் சந்திப்போம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். அன்னம்மா மட்டன் கிரேவி மசாலா சுவையானது, உயர்தரமானது, சமைக்க மிகவும் எளிதானது. அற்புதமான மட்டன் கிரேவி தயார்.